السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والخاتم نبينا محمد وآله وصحبه والناس أجمعين. أما بعد. அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடமையான தொழுகையினை நிறைவு செய்துவிட்டு கிடைக்கக்கூடிய நன்மையினை எதிர்பார்த்த வண்ணமாக இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களுக்கு இருக்க நம்முடைய பாவங்களை மன்னித்து அதிகமான நற்கூலிகளை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் வகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்காமல் விடுவது கிடையாது. அப்படி என்றால் அல்லாஹ் அங்கீகரித்து விடுகிறார். ஒரு நேரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒரு நேரம் என்று சொல்லுகிறார்கள், செய்கையினை காட்டி சொல்கிறார்கள். இந்த ஹதீசுகளை ஆய்வு செய்யும் பொழுது எந்த நேரம் நமக்கு கிடைக்கிறது என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புடைய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது இமாம் அமருவதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடைப்பட்ட நேரம் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1546வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அதே முஸ்லிம்ல 1543வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அது மிக குறைந்த நேரம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் செய்கை செய்து உணர்த்தினார்கள் என்ற வாசகம் வருகிறது. இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு அந்த நேரம் எந்த நேரம், இன்னைக்கு அநேகமான இஸ்லாமியர்கள் அந்த ஜும்மாவின் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தை எப்படி விளங்குகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு இமாம் அமருவதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடைப்பட்ட நேரம் என்கிற இந்த வாசகத்தை கொண்டு எப்படி விளங்குகிறார்கள் என்று சொன்னால், இமாம் அமரக்கூடிய அந்த இரண்டாவது குத்துபாவுக்கும் முதல் குத்துபாவுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குதா இல்லையா? முதல் குத்துபாவை முடிச்சுட்டு இமாம் உட்கார்ந்துட்டு மறுபடியும் இருந்துச்சு இரண்டாவது குத்துபாவை ஆரம்பிப்பார். இந்த இடைப்பட்ட நேரம் தான் என்று அநேகமான இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்தில் துஆ செய்வாங்க. நாம கண்ணால பார்க்கிறோம். இதுக்கு ஆதாரம் இருக்குதா? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தை தான் சொல்லி காட்டினாங்களா? இந்த ஹதீஸோடு ஒத்து வரக்கூடிய ஏனைய ஹதீசுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய உண்மை நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வாசகம் எப்படி வருகிறது என்று சொன்னால், இமாம் அமருவதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடைப்பட்ட நேரம். ஜும்மாவுல எத்தனை நேரம் இமாம் அமர்றாரு? இமாம் ஜும்மாவுல எத்தனை தடவை அமர்றாரு? 2 தடவை, 3 தடவை அமர்வார். எப்படி அப்படின்னு சொன்னா, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உட்கார்ந்துருவார். முதல் குத்துபா முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காருவார். தொழுகை முடிவதற்கு வர அடுத்து எப்போ உட்காருவார் அப்படின்னு சொன்னா அதே நேரத்தில் உட்காரு. இந்த 3 அமர்வுகள் இருக்கிறது. இந்த 3 அமர்வுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமர்வு சொன்னாங்க? 3 அமர்வு இருக்கிறது. புரியுதா இல்லையா? பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல இமாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அமர்வு ஒண்ணு, முதல் குத்துபா முடிஞ்சதற்கு பிறகு
இரண்டாவது குத்துபாவுக்கு மத்தியில உட்காரக்கூடிய அந்த அமர்வு, இரண்டாவது அமர்வு அத்தேகாத்துல சலாம் கொடுக்கிற வரைக்கும் சொன்னாங்க அப்படின்னா அத்தேகாத்துல உட்காரக்கூடிய அந்த அமர்வையும் குறிக்கும். ஆக மொத்தம் 3 அமர்வு. இந்த 3 அமர்வுல எந்த நேரத்துல நாம் துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும்? அபூ புர்தா பின் அபூ மூசா அல்-அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுறாங்க, என்னிடம் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமையில் உள்ள அந்த அரிய நேரம் பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, உன் தந்தையார் அறிவித்த ஹதீஸை நீர் செவியுற்றீரா என்று நான் கேட்டார்கள். அதற்கு நான் கூறினேன், ஆம், என் தந்தை பின்வருமாறு அறிவித்ததை நான் செவியுற்றேன். அது இமாம் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடையே உள்ள ஒரு நேரம். முஸ்லிம்ல 1546வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸினுடைய வாசகத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டு இந்த நேரம் எந்த நேரம் என்பதை பல ஹதீஸ்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸை மட்டும் ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும், சில விஷயங்கள் புரியாது. அப்போ புரியாத ஒரு விஷயமும் குழப்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருந்துச்சுன்னு சொன்னா பல ஹதீஸ்களை சேர்த்து பார்க்க வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பல ஹதீஸ்களை ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்துல எந்த நேரம் என்பது தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நேரத்தை பத்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஜும்மா நாளில் ஒருவர் குளிக்கிறார், தம்மால் இயன்ற தூய்மைகளை மேற்கொள்கிறார், தம்மிடம் உள்ள எண்ணெய்களை தேர்த்துக் கொள்கிறார், எண்ணெயை தேய்ச்சிட்டு, அல்லது தம் வீட்டில் உள்ள நறுமணத்தை தடவி கொள்கிறார். பிறகு புறப்பட்டு நெரிசலை உருவாக்கக்கூடிய விதமாக இதுவரை பிரித்துக் கொண்டு வராமல் பள்ளிக்கு வந்து தமது விதியாக்கப்பட்டுள்ளதை தொழுகிறார். பிறகு இமாம் உரையாற்ற தொடங்கியதும் அமைதியாக அதை செவியேற்கிறார். இப்படி செய்தார் என்று சொன்னால் அவருக்கு அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது புகாரில 883வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. என்ன விஷயம் புரியுது? ஜும்மாவுக்கு வந்து விட்டோம் என்று சொன்னார் எப்படி வரணுங்கிறதே சொல்லிட்டாங்க. குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு 2 பேரை பிரிச்சுக்கிட்டு நெரிசலை உருவாக்காம எப்படி செய்யணும்? அமைதியான முறையில தனக்கு விதியாக்கப்பட்ட இடத்தை, தனக்கு விதியாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றி விட்டு இமாம் ஹதீப் உரை நிகழ்த்தும் பொழுது பேசாம செய்கை கூட செய்யக்கூடாது. என்ன சொல்லுது இஸ்லாம்? இஸ்லாம் என்ன சொல்லுது? செய்கை கூட காட்டக்கூடாது. பேசுற அப்படின்னு சொன்னா அத பேசாதப்பா அப்படின்னு சொல்லி கூட செய்கை கூட காட்டக்கூடாது. அப்படி காட்டினோம் என்று சொன்னால் கூட இஸ்லாம் என்ன சொல்லுகிறது சொன்னால் பக்கத்துலாகா அவருடைய ஜும்மா பாலாக போய்விட்டது. தனக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய கல்லையோ மண்ணையோ, இந்த மாதிரி என்ன ஹதீஸ், ஜும்மா உரை நிகழும் பொழுது கல் போன்ற எந்த ஒரு பொருளையும் தொட்டு விளையாண்டார் பக்கத்துலகா திட்டமாக அவருடைய ஜும்மா பாலாகிடும். அவருடைய ஜும்மா முடிஞ்சு போச்சு. ஒரு கல்லை நோட்டி போட்டா கூட முடிஞ்சு போச்சு. ஹதீப் பயானை பேசக்கூடிய அந்த நேரத்தில் அமைதியாக செவிதாழ்த்தி கேட்டோம் என்று சொன்னால் அந்த வாரத்திற்கும் மறு வாரத்திற்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுபோல புகாரில 929வது ஹதீஸ் என்ன ஹதீஸ் சொன்னா, ஜும்மா நாளில் வெள்ளிக்கிழமை வந்து விட்டார், மாணவர்கள் ஜும்மா தொழுகை நடக்கும் பள்ளிவாசலில் நுழைவு வாயிலில் நின்று கொண்டு முதலாக உள்ளே நுழைபவரை அவருடைய பெயரை எழுதி பதிவு செய்து கொண்டிருப்பார். நேரத்தோடு ஜும்மாவுக்கு வருவது ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரது நிலைக்கு ஒப்பாகும். அதுக்கடுத்து வருவர் மாட்டை கொடுத்தவர், அதுக்கடுத்து வருபவர் ஆட்டை கொடுத்தவர், அதுக்கடுத்து வருபவர் கோழியை கொடுத்தவர், அதுக்கடுத்து வருபவர் முட்டையை தர்மம் செய்தவர். இமாம் உரையாற்ற புறப்பட்டு விட்டார். மாணவர்கள் தங்களது பதிவு செய்யும் ஏட்டினை சுருட்டி வைத்துவிட்டு அவருடைய உபதேசத்தை செவியேற்பதற்காக வந்து விடுகிறார்கள், ஆரம்பித்து விடுகிறார்கள். இது ஹதீஸ். இந்த ஹதீஸை ஒப்பிட்டு அந்த ஹதீஸை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு என்ன பதில் கிடைக்கிறது என்று சொன்னால், முதலாவது இருக்கக்கூடிய அமர்வு, அந்த அமர்வுல என்ன பாங்கு சொல்லப்படுகிறது.
முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு இமாம் உட்கார்ந்துருவார். உட்கார்ந்ததுக்கு பிறகு பாங்கு சொல்லப்படும். அந்த உட்கார்ந்து இருக்க நேரத்துல துவா ஏற்றுக்கொள்ளணுமா? அந்த நேரத்தில் துவா செய்யணுமா? துவா செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் பாங்குக்கு பதில் சொல்லியாங்க. அப்படிதான் பாங்குக்கு பதில் சொல்வதற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த நேரத்துல பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால துவா செய்ய முடியாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன? ஜும்மாவுக்கு வந்து விட்டோம் என்று சொன்னார். இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்பொழுது அமைதியாக உட்கார்ந்தோம். இமாம் என்ன பேசுறாரோ அதை செவிதாழ்ந்து கேட்கணும். யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் சைகை காட்டக்கூடாது, யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாமல் உரையை மட்டுமே செவிதாழ்ந்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உட்கார்ந்து இருக்க வேண்டும். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது முதல் ஹுதுபா முடிகிறது. இரண்டாவது ஹுதுபா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காரக்கூடிய அந்த அமர்வு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சின்ன நேரமாக அந்த நேரம் இருக்குமையானால் அந்த நேரத்தில் துவா செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இமாம் அமரக்கூடிய அந்த நேரத்திலிருந்து இமாம் சலாம் கொடுக்கின்ற அந்த நேரம் வரை அப்படின்னு சொல்றாங்க. இது குறுகிய நேரமா? முதல்ல குறுகிய நேரம் கிடையாது. அப்படியே ஒரு குறுகிய நேரமாக அந்த நேரத்தை நாம் வைத்துக் கொண்டால் கூட இரண்டாவது குத்துபாவை நம்மால செவிதாழ்ந்து கேட்க முடியாது. அப்படிதானே? முதல் குத்துபாவுக்கு பின்னாடி உட்காரக்கூடிய அந்த நேரத்தில் நாம துவா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா இரண்டாவது குத்துபாவை நம்மால செவிதாழ்ந்து கேட்க முடியாது. தொழுகையிலையும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. இது ஒரு சூழ்நிலை. அப்போ இரண்டாவது அமர்வும் கிடையாது என்பது தெரிகிறது. எந்த அமர்வு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது? ரசூலுல்லாஹ் எந்த அமர்வை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அத்தஹியாத்தில் இருக்கக்கூடிய அந்த அமர்வை தான். ஏனென்று சொன்னால் தொழுகையில பொறுத்தவரை சஜிதாவோட துவா சிந்திக்கலாம். அதிகப்படியாக சஜிதாவோட துவா சிந்திக்கலாம். அடுத்தபடியா எதுல சிந்திக்கலாம்? அத்தஹியாத்தில் சிந்திக்கலாம். ரெண்டுக்கு அனுமதி இருக்கு. சஜிதாலையும் சிந்திக்கலாம், அத்தஹியாத்திலும் சிந்திக்கலாம். இந்த ரெண்டு நேரமும் அனுமதி இருக்கிற தொழுகையில. அப்ப இமாம் அமருவதற்கும் சலாம் கொடுப்பதற்கும் உள்ள நேரம் அது குறுகிய நேரம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரம் எந்த நேரமாக இருக்கும் என்று ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது எந்த நேரமாக இருக்கும் என்று சொன்னால் எந்த நேரம்? தொழுகையில் இமாம் அத்தஹியாத்தில் அமரக்கூடிய அந்த நேரம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 1543வது ஹதீஸாக வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பற்றி குறிப்பிடுகிறேன். அதில் ஒரு நேரம் இருக்கிறது. சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் எதை கோரினாலும், எப்படி கவனிக்கணும், தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்தில் எதை கோரினாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்ற வாசகம் வருகிறது. குறைஞ்ச நேரம் சொல்றாங்க, தொழுகையில ஈடுபட்டு வார்த்தை வருது. அப்படிங்கும்போது எந்த வார்த்தை என்று சொன்னால், எந்த நேரம் என்று சொன்னால் அத்தஹியாத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரம் தான். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் அல்லாது இன்றைக்கு அநேகமான இஸ்லாமியர்கள் எந்த நேரத்தை பின்பற்றாங்க அப்படின்னு சொன்னா முதல் பொதுவா முடிந்ததுக்கு பின்னாடி இந்த உட்காரக்கூடிய அந்த சின்ன ஒரு நேரத்தை டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து கையை தூக்கி என்ன செய்வாங்க? துவா செய்வாங்க. இதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. சஹீஹ் இப்னு குஸைமா அதுல வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உங்கள் கவனத்துக்கு நம்ம செய்தி கொண்டு வரோம். இமாம் மெம்பரில் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை அவர் குறிப்பிடும் போது இந்த நேரத்தில் தான் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதனுடைய அறிவிப்பை நாம் பார்த்தவரை அது ஒரு சரியான அறிவிப்பு கிடையாது. அந்த அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் பேர் என்ன சொன்னா அஹ்மத் பின் அப்துல் ரஹ்மான் பின் வஹப். அவர் தான் அந்த அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளராக இடம்பெறுகிறார். இவரை பற்றி பல அறிஞர்கள் பலகீனமானவர், இவருடைய ஆதாரத்தை எடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளை பற்றி கூறும் பொழுது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 935வது ஹதீஸ் என்ன ஹதீஸ் வருகிறது என்று சொன்னால், ஜும்மா நாளை பற்றி குறிப்பிடும் பொழுது ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரமே என்பதை தம் கையால் சைகை செய்து காட்டினார்கள். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் என்று அல்லாஹ்விடத்தில் ஏதேனும் கேட்டால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. அப்ப எந்த நேரத்தில் குடிக்கிறது சொன்னால்
எந்த நேரம்? தொழுகையில அத்தேகாத்துல இருக்கக்கூடிய அந்த நேரம். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அந்த நேரத்தில் நாம துஆ செய்யக்கூடிய நேரத்துல, அந்த நேரத்தில் ஒதுக்கி நாம துஆ செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம் எப்படி வருகிறது என்று சொன்னால், நின்று என்கிற வாசகம் வருகிறது. எப்படி சொன்னா, ஆதாரபூர்வமான அந்த அறிவிப்புல நின்று என்ற வாசகம் வந்திருப்பதும் பொதுவான தொழுகை. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தொழுகையில அந்த வாசகம் எப்படி வருதுன்னா, காயிமுன் என்கிற வாசகம் வருது. காயிமுன்னா என்னங்க? அரபு நாட்டுக்கு போனவங்க தெரியும். காயிமுன்னா என்ன? நின்றுட்டு இருக்கிற நேரம் அர்த்தம். கதுகாமதி சலாத், காம காயிமுன் அப்படின்னு சொன்னா நிக்கிறான், நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டை குறிக்கிறது. அப்ப இந்த வாசகத்தை அரபில எப்படி வருதுன்னு சொன்னா, காயிமுன் என்கிற வாசகம் வருது. அப்ப தொழுகையில நின்றுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, காயிமுன் என்கிற வாசகம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தொழுகையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல தொழுகையில நின்றுட்டு இருக்கும் போது அப்படின்னு சொன்னா இமாம் அமர மாட்டார். தொழுகையில நின்றுட்டு இருக்கும்போது இந்த இமாம் அமருவாங்களா? அமர முடியாது. அப்ப அந்த நின்று இருக்கிற வார்த்தையை டைரக்டா நம்ம பொருள் விளங்கிட்டு சொன்னா இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸோட மோதிர மாதிரி தெரியும். இன்னைக்கு டைரக்டா பொருள் வரணும்னா இந்த ஹதீஸ் மட்டும் இல்ல, எந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, டைரக்டாக நம்முடைய அறிவுக்கு ஏற்ப நம்ம விளங்கணும்னு சொன்னா இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் மோதிர மாதிரி தெரியும் நமக்கு. என்னன்னா, தொழுகையில நின்று என்கிற வாசகம் வருகிறது, காயிமுன் என்கிற வாசகம் வருகிறது. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இமாம் அமரக்கூடிய அந்த நேரத்திலிருந்து சலாம் கொடுக்கக்கூடிய நேரம் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ரெண்டு முரண்படுதுன்னு சொல்லி தூக்கி வீசிடக்கூடாது. எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதுலயே வதகுபாரி என்று சொல்லக்கூடிய இந்த புகாரியுடைய விளக்கம், அந்த விளக்கத்திலேயே போட்டிருக்கிறாங்க, விவரமாக போட்டிருக்கிறாங்க. என்ன 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 நின்று என்ற வாசகம் வருகிறது என்று சொன்னால், காயிமுன் என்கிற வாசகம் வருகிறது என்று சொன்னால், அது எந்த நேரம், அது என்ன ஒரு வார்த்தையை அடிப்படையாக கொண்டு குறிக்க வேண்டும், என்ன அர்த்தம் அதற்கு பொருந்தும் என்பதை விவரமாக போட்டிருக்கிறாங்க. அப்ப காயிமுன் என்கிற வாசகம் எதை பொருந்தது என்று சொன்னா, தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை குறிக்கிறது. தொழுகையை தான் குறிப்பாக குறிக்கும், நின்றுட்டு இருக்கிறத குறிக்காது. அத்தேகாத்துல இருந்து இமாம் அமரக்கூடிய அந்த அத்தேகாத்துல இருந்து சலாம் கொடுக்கக்கூடிய அந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாக இருக்கிறது. பல ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த நேரம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வருகிறோம். ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை தொகுத்து ஆய்வு செய்யக்கூடிய சூழ்நிலையில இந்த நேரம் தான் என்பதை நாம் குறிப்பிடுகிறோம். இந்த நேரத்தில் நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மறுக்கப்படாது. அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் அந்த துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய துஆவினை, நம்முடைய பிரார்த்தனையை நினைவுல வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? ஜும்மா தொழுகக்கூடிய நேரத்துல அத்தியாயத்து ஓதுறதுக்கு பின்னாடி, அதுக்குன்னு அத்தியாயத்தை ஓதாம வந்துடக்கூடாது. அத்தியாயத்தை ஓதணும், அல்லாஹ் சொல்லி ஓதணும். இதெல்லாம் ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? நமக்கு உண்டான நமக்கு தேவையான துஆவை தமிழ்ல கேட்கலாம். அதையும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் அரபில தான் உட்கார்ந்து கேட்கணும் சொல்லிவிட்டு எந்த இமாமாவும் புரிஞ்சு சொல்ல பண்ணுறாங்க. என்ன செய்யணும்? தமிழ்ல தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். சஜிதாவிலையும் சரி, அத்தியாயத்திலும் சரி, நாம கேட்கக்கூடிய துஆ, பொதுவாகவே நாம கேட்கக்கூடிய துஆ வந்து என்ன செஞ்சுக்கலாம்? தமிழ்ல கேட்கலாம். தொழுகை முடிஞ்ச உடனே அரபில தான் உட்கார்ந்து அல்லாஹ் துஆ செய்யணும் கட்டாயம் கிடையாது. அல்லாஹ் எல்லா மொழியையும் அறிந்தவன். அப்படிதான். அரபி மொழி மட்டும் தான் அல்லாஹ்வுக்கு தெரியுமா? தமிழ் மொழி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நமக்கு என்ன மொழியோ அந்த மொழியில தான் கேட்க முடியும், அந்த மொழியில தான் கேட்கணும். இப்ப அத்தியாயத்தையும் பின்னாடி வரக்கூடிய சலவாத்தை எல்லாத்தையும் ஓதி முடிச்சுட்டு தமிழ்ல தாராளமாக துஆ செய்யலாம். துஆ செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தபடியாக பொதுமக்களுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இது போன்ற சர்ச்சையான சில விஷயங்கள், சர்ச்சையான சில ஹதீசுகள், புலன்படாத ஹதீசுகள், குழப்பமான ஹதீசுகள், இப்படி நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னா, அது ஹதீசுகளாக இருந்தாலும் சரி அல்லது தலைப்புகளாக இருந்தாலும் சரி, தாராளமாக ஒரு தாள்ல எழுதி இந்த தலைப்புல நீங்க பேசுங்க, இந்த தலைப்புல விவரம் தெரியணும், இந்த தலைப்புல குழப்பமாக இருக்கிறது,
விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தாளில் எழுதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பின்னாடி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுக்கக்கூடிய தலைப்பையே, நீங்க சொல்லக்கூடிய தலைப்பையே, உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய உதவியினால் ஆய்வு செய்து இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பையே பொதுவான இது போன்ற நேரங்கள்ல குர்ஆன் கிளாஸ்ல ஜும்மாவுடைய நேரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் தலைப்பாக எடுத்து பேசலாம். அது போல சந்தேகங்களாக இருந்தது என்று சொன்னாலும் கூட, மார்க்க சந்தேகம் சில விஷயத்துல புரியல, குழப்பமாக இருக்கிறது, நீங்க எடுத்துக்கிட்டு சொன்னா பல குழப்பங்கள் சமுதாயத்துல, பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், எந்த காரியத்தை எப்படி செய்யணும் என்கிற பல விஷயங்கள்ல முரண்பட்ட காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குழப்பமாக இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய சந்தேகங்களை கூட உங்களுடைய கேள்விகளாக இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில் உங்களுடைய பேரு, உங்களுடைய அட்ரஸ், இல்லைன்னா உங்களுடைய போன் நம்பரு, உங்களுடைய கேள்வி ஒரு தாளில் எழுதிய நேரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அல்லது மெயில்ல கூட நீங்க அனுப்பலாம், இல்ல போன்ல கூட நீங்க மெசேஜாக அனுப்பலாம். ஆனா மொட்டையை அனுப்பிடக்கூடாது. மொட்டையை அனுப்பினா நம்ம பதில் சொல்ல மாட்டோம். உங்களுடைய பெயர் தேவை, உங்களுடைய போன் நம்பர் தேவை. அப்படி இருந்தது என்று சொன்னால் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேடையில பேசிட முடியாது. சில விஷயங்கள் பொதுவான விஷயமாக பேச முடியாது. திருமண சட்டம், திருமண சட்டத்தை பத்தி நீங்க கேட்கறீங்க, பொதுவான ஒரு மேடையில சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது. அப்ப போன் நம்பரை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில அதற்குண்டான பதிலை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆய்வு செய்யக்கூடிய தலைப்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவியினால் ஆய்வு செய்து அதை முறையாக நிகழ்த்துவதற்கு கூட தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.